உக்ரைன் யுத்தம் நிக்கிறக்காக ரஷ்யா பெரிய அளவு களத்துக்குள்ள அக்ரஸிவா காட்டுச்சு. ஆனா ஒரு வெறித்தனமான அப்ரோச் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, யுத்தம் நடக்காத பகுதிகள்ல வெறித்தனத்த காட்டவே இல்ல. யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல வெறித்தனத்த காட்டினார்கள். இதையும் தாண்டி ரஷ்யாவோட அதிபர் மாளிகையை நோக்கி பல ஆளில்லா விமானத்த தட்டி விட்டப்ப கூட, இங்க பாரு வால் பண்றான் சேட்டை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கன்வே பண்ணார்களே ஒழிய, காலத்த சிதறடிக்கல. ஆனா, எப்ப ட்ரம்ப் வாய் விட ஆரம்பிச்சாரோ, ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினை பிடிக்கணும்னு சொன்னாரோ, அதுக்கடுத்து ரஷ்யா இவனுங்க வேலைக்கே ஆக மாட்டாங்க. திருந்தாத பயலுக கிட்ட நம்ம திருந்திட்டாங்கன்னு நினைச்சது பெரும் தப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள். அதுல ஓர்ஸ்னிக் ஒரு தடவை விட்டப்ப உக்ரைன் அப்படியே தடுமாறி போயிருச்சு, சிதறி போச்சு. 2வது தடவை ஐரோப்பாவுக்காக போலந்து வழியா விட்டதுக்கு அப்புறம் ஐரோப்பா ஓடிட்டாங்க. தலை தெறிக்க ஓடுறாங்க. "ஏய் நில்லு கேட்டு போங்கடா என்ன ஏதுன்னா" நோ நோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பி ஓடி போயிட்டார்கள். காரணம் போலந்தோட நெருக்கத்துல தான் அடுத்த ஓர்ஸ்னிக் போயிருக்கு. ஓர்ஸ்னிக்கை பொறுத்தவரை போலந்து நெருக்கத்துல போனாலும் சரி, மெயின்லேண்ட் போலந்துக்குள்ள போய் யூ டர்ன் எடுத்தாலும் சரி தடுக்க முடியாது. வேடிக்கை தான் பார்க்கலாம். தப்பி தவறி அது கீழ விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பதிலுக்கு ரஷ்யாவ தாக்கலாமான்னா, தாராளமா தாக்கலாம். திருப்பி இன்னொரு ஓர்ஸ்னிக் வரும். அத தடுக்க முடியுமான்னா, தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட சமத்து பிள்ளையா மாறிறணும். ரொம்ப சீக்கிரம் மாறினா எப்படி? அது உள்ளூர்ல ஒரு பய மதிக்க மாட்டானேங்கிறக்காக, இப்ப அப்படியே ஒரு பேக்வேர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கார்கள். ஓடட்டும். இனிமே உக்ரைன் ஐரோப்பாவை இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஐரோப்பால இருந்து ஒரு பயம் வரமாட்டான். அந்த அளவுக்கு ஓர்ஸ்னிக்கோட 2வது தாக்குதல் அப்படிங்கிறது பதம் பார்த்துருச்சு ஐரோப்பாவ. அதே மாரி அமெரிக்காவோட F-16 சுட்டு வீழ்த்திட்டார்கள். செய்தி காட்டுத்தீ மாரி பரவுது. ஆனா அஃபிஷியலா யாருமே அறிவிக்கல. ரஷ்யாவும் அறிவிக்கல, அமெரிக்காவும் அறிவிக்கல, உக்ரைனும் அறிவிக்கல. என்ன வம்பா போச்சு! உக்ரைன் என்னைக்கு ஒத்துழைக்கா அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்ட கூட கூடும். அது கிடக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா அமெரிக்காவோ, ரஷ்யாவோ வெளிப்படையா வந்து F-16 சுட்டு புட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கல. ஆமா சுட்டான்னு அமெரிக்கா அறிவிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பதட்டம் ரஷ்யாவ தனியா வைக்காது. ரஷ்யாவ கொந்தளிக்க வைக்கும். அனுபவிச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாரி ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவர்கள் டே டு டே அப்டேட்லாம் ஒண்ணும் குடுக்கறதே இல்ல. பதிலுக்கு கடல்ல பெரிய அளவு பாதுகாப்புக்கு போர்க்கப்பல் அனுப்பு. அதே மாரி யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல பெரிய அளவு தாக்கு. அமெரிக்க ஆயுதங்களே குறி வச்சு வேட்டையாடு அப்படிங்கிற மாரி களத்துல இறக்கி விட. நடுவுல அட்ரன்ஸ் போடக்கூடிய ஐரோப்பா பயல மிரட்டணும் அப்படின்னா, போலந்து வழியா ஓர்ஸ்னிக்க விட்றா அப்படின்னு விட்ட உடனே கதையே மாறி போச்சு. ஏன்னா தடுக்கவே முடியாது. ஆனா எல்லைகள தொட்டு போது. இப்ப உள்ளூர்ல மக்கள் கிட்ட மைலேஜ் என்ன ஆகும்? சிதறி போயிரும். அங்கேயும் தேர்தல் அரசியல் தானே. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏன்டா போன பீரியட்ல நீ தானே உட்கார்ந்திருந்த. அப்ப ஓர்ஸ்னிக்கு ஈக்குவலா ஒரு மிசைல கண்டுபிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு மேடை போட்டு பேசாத குறையா அடிச்சுக்கிறாய்ங்க. விஷயம் அந்த அளவுக்கு முத்தி போச்சு. இப்ப களத்துல ரஷ்யா சரியான தாக்குதல். அதாவது 200 ஆளில்லா விமானங்கள் ஒரு பக்கம். அதே சமயம் ஓர்ஸ்னிக் போன்ற ஏவுகணைகள் போலந்த டச் பண்ணி போகுது. அடுத்த வருஷனா S-300 வச்சு தான் வீழ்த்தியிருக்கோம். F-16 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் அறிவிக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? எங்க கிட்ட சப்மரைன் இருக்கு அப்படிம்பாரு. இல்ல ட்ரம்போட சகாக்கள் வெனிசுலா கப்பல புடிச்சே தீருவோம். அது ரஷ்ய கொடி பறந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கு பிடிச்ச நாட்டோட கொடி பறந்தாலும் சரின்னு அறிக்கை விடுவார்கள். சார் பின்னாடியே அவனுங்களோட போர்க்கப்பல்லாம் வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்னு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இம்மீடியட்டா அதாவது அமெரிக்கா சீனாவ நோக்கி போனாலோ, ஈரான நோக்கி போனாலோ மற்றும் எந்த நாட்ட நோக்கி போனாலும் சரி, பெரிய அளவுல ஒரு கசமுசா ஓடிக்கிட்டே இருக்கும். "ஏய் வந்தா அடிப்பேன், தொலைச்சு புடுவேன்" அப்படி இப்படின்னு மிரட்டுவார்கள். இதுல வடகொரியா மட்டும் அமெரிக்கா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டா, படார்ன்னு இரவும் பார்க்க மாட்டாரு, பகலும் பார்க்க மாட்டாரு, மத்தியானமும் பார்க்க மாட்டாரு. திடீர்னு ஸ்பாட்டுக்கு வர ஒரு மிசைல தட்டி விடு அப்படின்னு சொல்லி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை கிம் ஜாங் உன் மட்டும் தட்டி விடுவார். அவரோட ஸ்டைல் தனி. ஈரான பொறுத்தவரை அவனுங்க தெளிவாவே கோடு போட்டுக்குவாங்க. இந்த கோட்ட தாண்டி நான் வரமாட்டேன், நீயும் வராத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சாத மாரியே மிரட்டுவாய்ங்க. ஆனா ஈரான் போட்ட கோட்ட தாண்டி ஈரான் போகாது. ஆனா அமெரிக்கா அந்த கோட்ட தாண்டிலாம் விளையாடும். உதாரணத்துக்கு இப்ப கூட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தும்னு சொன்னோனே கமேனியே சொல்றார். தாக்குதல் நடத்தின மிடில் ஈஸ்ட்ல உள்ள அமெரிக்க பேஸ பூரா தாக்குவோம் அப்படின்னு. அமெரிக்காவே தாக்குவோம்னு சொன்னேன்.
இன்னும் 10 நாள் தான் ஈரான்ல இருக்க போறேன்னு அவனுங்க கெடு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல அமெரிக்காவை தாக்குறேன்னு சொன்னாவாச்சும் தாக்க முடியும் அப்படின்னா பொத்துன்னு போட்டு போயிருவாங்க. தாக்க முடியாது அப்படின்ட்டு பம்மாத்து வேலையெல்லாம் அமெரிக்கா கிட்ட லாய்க் படாது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ரஷ்யாவை பொறுத்தவரை அப்படி நிமிடத்துல பத்த வச்ச தீ மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு பாய ஆரம்பிக்கிறார்கள். அமெரிக்கா இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம மேற்கொண்டு அடி வாங்கணும். அப்பதான் ட்ரம்ப்புக்கெல்லாம் புத்தி வருங்கிறது யதார்த்தமான உண்மை.